நேரம் 6 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் சதீஷ் கிருஷ்ணபிள்ளை, வாசிப்பவர் கே ஜ கிருஷ்ணா. முதலில் தலைப்புச் செய்திகள். கோவிட் தொற்று பரம்பலை கல்வித் திட்ட அமுலாக்கலுக்கு முட்டுக்கட்டையாக கொள்ள வேண்டாம் என ஜனாதிபதி வலியுறுத்தல். வரவு செலவு திட்டம் 3ஆம் வாசிப்பின் மீதான வாக்கெடுப்பு இன்று பாராளுமன்றத்தில். நேற்று கோவிட் தொற்று உறுதிப்படுத்தப்பட்ட 694 பேருடன் திவுளப்பிட்டிய பாலியகுட சிறைச்சாலை கொத்தனி 26,500 தாண்டியுள்ளது. இன்று சர்வதேச மனித உரிமைகள் தினமாகும். உலகச் செய்திகளில் கோவிட்-19 தொற்றுக்காக சீனா தயாரித்த தடுப்பு மருந்தொன்றுக்கு ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அங்கீகாரம். விளையாட்டுச் செய்தியில் இங்கிலாந்து அணி அடுத்த மாதம் டெஸ்ட் தொடருக்காக இலங்கை விஜயம். கோவிட்-19 நெருக்கடி நிலையை கல்வித் திட்டங்களுக்கு முட்டுக்கட்டையாக கருத வேண்டாம் என ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ அதிகாரிகளுக்கு அறிவித்துள்ளார். முன்பள்ளிகள் தொடக்கம் பல்கலைக்கழகங்கள் வரையிலான கல்வித்துறை சார்ந்த மேம்பாட்டிற்காக திட்டங்கள் வகுக்கப்படுகின்றன. அவற்றை அமலாக்கும் போது பெரும் தொற்று நிலையை சம்பந்தப்படுத்திக் கொள்ள வேண்டாம் என ஜனாதிபதி கேட்டுக் கொண்டார். கல்வி அதிகாரிகளுடன் ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்ற சந்திப்பில் அவர் கருத்து வெளியிட்டார். மனிதவள அபிவிருத்தி அரசாங்கத்தின் அடிப்படை நோக்கமாகும். எதிர்கால சந்ததியை ஆக்கப்பூர்வமான பிரஜைகளாக மாற்றுவதற்கு அந்த சந்ததியை திறன்களாலும் ஆற்றல்களாலும் வலுப்படுத்த வேண்டும். இதற்காக அரசாங்கம் முன்னெடுக்கும் எந்த ஒரு வேலை திட்டமும் சமகால நிலவரத்தால் முடங்கிவிடக் கூடாது என ஜனாதிபதி வலியுறுத்தினார். சுபிட்சத்தின் தொலைநோக்கு கொள்கை பிரகடனத்தில் தேசிய கல்விக் கொள்கையை வகுப்பதற்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளது. இதன் கீழ் கல்வி அமைச்சும் அதன் பொறுப்பில் இயங்கும் ராஜாங்க அமைச்சுக்களும் எதிர்பார்க்கின்ற இலக்குகளை அடையும் வழிவகைகள் குறித்து இன்று ஆராயப்பட்டது. இலக்குகளை அடைப்பும் வரைந்துள்ள திட்டங்களை ஜனாதிபதி பிரத்யேகமாக ஆராய்ந்தார். வரவு செலவு திட்டம் 3ஆம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு இன்று பிற்பகல் 5 மணிக்கு இடம்பெறும் என பாராளுமன்ற சபை முதல்வரான அமைச்சர் தினேஷ் குணவர்தன தெரிவித்துள்ளார். பிரதமரும் நிதியமைச்சருமான மஹிந்த ராஜபக்ஷ கடந்த 17ஆம் தேதி வரவு செலவு திட்டத்தை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்திருந்தார். அதன் 2ஆம் வாசிப்பின் மீதான வாக்கெடுப்பு கடந்த 10ஆம் தேதி இடம்பெற்றது. இதன்போது 99 மேலதிக வாக்குகள் கிடைத்திருந்தன. வரவு செலவு திட்ட குழு நிலை விவாதம் கடந்த 23ஆம் தேதி ஆரம்பமாகியிருந்தது. இன்றைய தினம் நிதியமைச்சு, முதலீட்டு சந்தைகள் மற்றும் அரசு நிதி கொள்கைகள், சமுர்தி, கிராமிய பொருளாதார, நுண்கடன், சுயதொழில் முயற்சி, வர்த்தக அபிவிருத்தி அமைச்சுக்களுக்கான நிதி ஒதுக்கீடுகள் பற்றியும் பாராளுமன்றத்தில் விவாதிக்கப்படும். பாராளுமன்றம் இன்று முற்பகல் 9 மணிக்கு கூடும். மகர சிறைச்சாலையில் நீடித்த அமைதியின்மை முற்றுமுழுதாக கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டிருப்பதாக ராஜாங்க அமைச்சர் லொஹான் ரத்பத்த தெரிவித்துள்ளார். சிறைச்சாலை கட்டமைப்பை 5 ஆண்டுகளுக்குள் சிறப்பான நிலைக்கு கொண்டுவரப்போவதாகவும் அமைச்சர் கூறினார். பாராளுமன்றத்தில் இடம்பெற்று வரும் வரவு செலவு திட்ட குழு நிலை விவாதத்தில் உரையாற்றுகையில் இந்த விடயங்களை அவர் குறிப்பிட்டார். விவாதத்திற்கு பதிலளித்து உரையாற்றிய அமைச்சர் நிமால் சிறிபாலடி செல்வா, அடுத்த ஆண்டு தொழிலாளர் உரிமைகளை வலுப்படுத்துவது பற்றி கூடுதல் கவனம் செலுத்தப் போவதாக தெரிவித்தார். இதற்காக சட்டத்திட்டங்கள் திருத்தப்படும். கோவிட்-19 பெருந்தொற்று நிலையில் சமூக பாதுகாப்பு நிதியத்தின் மூலம் காப்புறுதி முறையை ஏற்படுத்தப் போவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ மிகவும் தர்க்க ரீதியாக அமைச்சுக்களை ஒதுக்கியுள்ளார் என பாராளுமன்ற உறுப்பினர் டிலான் பெரேரா தெரிவித்துள்ளார். தமக்கு ஒதுக்கப்பட்ட பணிகளை அமைச்சர்களும் ராஜாங்க அமைச்சர்களும் சிறப்பாக நிறைவேற்றுகிறார்கள் என திரு டிலான் பெரேரா மேலும் குறிப்பிட்டார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைமையகத்தில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் மாநாட்டில் அவர் உரையாற்றினார். சட்டத்தை நிலைநாட்டும் நிறுவனங்களுக்கும் முற்றுமுழுதாக சுயாதீனமாக செயற்படக்கூடிய சுதந்திரத்தை அரசாங்கம் வழங்கியிருப்பதாக திரு டிலான் பெரேரா கூறினார். திவுளப்பிட்டிய பாலியகுட சிறைச்சாலை குத்தனைகள் சார்ந்து கோவிட் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டோரின் எண்ணிக்கை 26,516 வரை அதிகரித்துள்ளது.
நேற்று 694 தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டதாக அரசாங்க தகவல் திணைக்களம் அறிவிக்கிறது. நேற்று 2 கோவிட் மரணங்களும் பதிவு செய்யப்பட்டுள்ளன. கொழும்பு 15ஐச் சேர்ந்த 20 நாட்களே நிரம்பிய சிசு ஒன்று கொழும்பு ரிஜ்வே சீமாட்டி வைத்தியசாலையில் கடந்த செவ்வாய்க்கிழமை உயிரிழந்திருந்தது. இரத்தத்தில் விஷம் கலந்தவை, உடல் உறுப்புகள் செயலிழந்தவை, கொரோனா நிமோனியா போன்றவை மரணத்திற்கு காரணம் என்பது நேற்று கண்டறியப்பட்டது. கொழும்பு 10ஐச் சேர்ந்த 62 வயது நிரம்பிய ஆணொருவர் நேற்று உயிரிழந்தார். இவர் தனியார் மருத்துவமனை ஒன்றில் இருந்து முல்லேரியா ஆதார வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டிருந்தார். கொரோனா சளிச்சுரம் இவரது மரணத்திற்கு காரணம் என கண்டறியப்பட்டது. இன்று சர்வதேச மனித உரிமைகள் தினமாகும். 1948 ஆண்டு டிசம்பர் 10 உலக வரலாற்றில் முதல் தடவையாக மனித உரிமைகளை பாதுகாக்கும் பொறுப்பை சர்வதேச மட்டத்தில் நிறைவேற்றும் வகையில் ஐநா பொதுச்சபை மனித உரிமைகள் தொடர்பான அகில பிரகடனத்தை அங்கீகரித்திருந்தது. இதன் மூலம் மனித உரிமைகளுக்கு சட்ட ரீதியான அங்கீகாரம் கிடைத்தது. மனித உரிமைகள் தொடர்பான சர்வதேச பிரகடனம் 438 மொழிகளில் மொழிமாற்றம் செய்யப்பட்டுள்ளது. விவிலியத்திற்கு பின்னர் ஆக கூடுதலான மொழிகளில் மொழிமாற்றம் செய்யப்பட்ட ஆவணமாக அது கின்னஸ் புத்தகத்தில் பதிவாகியிருக்கிறது. இலங்கை 1955 ஆண்டு மனித உரிமைகள் பிரகடனத்தை ஏற்றுக்கொண்டது. சர்வதேச மனித உரிமைகள் தினத்தை முன்னிட்டு பிரதம மந்திரி மஹிந்த ராஜபக்ஷ விசேஷ செய்தி ஒன்றை விடுத்திருக்கிறார். சுபிட்சத்தின் தொலைநோக்கு கொள்கை பிரகடனத்தில் கூறியுள்ளவாறு அனைத்து மக்களதும் மனித உரிமைகளை பாதுகாத்து நாட்டினதும் நாட்டு மக்களினதும் நலனுக்காக திட சங்கற்பம் பூணுவதாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். கோவிட்-19 பெருந்தொற்றுக்கு மத்தியில் மனித உரிமைகள் மீறப்படாமல் இருப்பதை உறுதி செய்யவும் நடவடிக்கை எடுத்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். இலங்கையில் வானொலி சேவை ஆரம்பிக்கப்பட்டு எதிர்வரும் 16 95 ஆண்டுகள் பூர்த்தியாகின்றன. இதனை முன்னிட்டு தேசிய வானொலியின் சிங்கள தேசிய சேவை ஊடாக விசேஷ தர்ம போதனை நிகழ்ச்சி தொடர் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த தொடர் இன்று ஆரம்பமாகி எதிர்வரும் 16 வரை இடம்பெறும். அதேவேளை கோவிட்-19 தொற்றில் இருந்து மக்களை பாதுகாக்க ஆசை கோரும் ரத்தின சூத்திரைய மந்திர உச்சாடன நிகழ்ச்சியின் 47வது நிகழ்வு இன்று இடம்பெறவிருக்கிறது. இந்நிகழ்வு கம்பகா மாவட்டத்தில் மெதகம ஸ்ரீ சுனந்தாராம தர்ம தூதாராம விகாரையில் ஏற்பாடாகியிருக்கிறது. பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. எதிர்வரும் பண்டிகை காலத்தில் கோவிட்-19 தொற்று பரம்பலை கட்டுப்படுத்த மக்களின் உச்ச பங்களிப்பை எதிர்பார்ப்பதாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் டாக்டர் அசேல குணவர்தன தெரிவித்துள்ளார். மக்கள் தனிமைப்படுத்தல் சட்டத்திட்டங்களை மதித்து நடப்பதே அத்தியாவசியமானது. நத்தார் பண்டிகை காலத்தில் கூட்டமாக பொருட்களை கொள்வனவு செய்வதை முடிந்தளவு குறைக்க வேண்டும். ஒரு வீட்டில் ஒருவர் மாத்திரம் சந்தைக்கு சென்று பொருட்களை கொள்வனவு செய்வது பொருத்தமானது. ஒன்று கூடி கொண்டாட்டங்களில் ஈடுபடுவதை தவிர்க்க வேண்டும். மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகையில் தழுவி கொள்ளாமல் ஆள் இடைவெளியை பேணி வாழ்த்துக்களை கூற வேண்டும் என இலங்கை சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் கூறினார். நாட்பட்ட நோய்கள் உடையோரையும் முதியோரையும் ஆள் நடமாட்டங்கள் உள்ள இடங்களுக்கு அழைத்துச் செல்வதையும் மற்றவர்களை வீட்டுக்கு அழைப்பதையும் தவிர்க்குமாறு அவர் தெரிவித்தார். சுற்றுலாக்களையும் முடிந்தளவு தவிர்க்குமாறும் அவர் கேட்டுக் கொண்டார். பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு நெடுந்தீவிற்கான அரச போக்குவரத்து சேவைகள் தடைப்பட்டுள்ள நிலையில் இன்று தொடக்கம் நெடுந்தாரகை படகு சேவையில் ஈடுபடுத்தப்பட உள்ளது. இதற்கு தேவையான எரிபொருளை வீதி போக்குவரத்து அதிகார சபையின் ஊடாக பெற்றுக் கொடுப்பதற்கு அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா நடவடிக்கை எடுத்துள்ளார். நெடுந்தீவிற்கும் குறிகட்டுவானுக்கும் இடையிலான பயணிகள் போக்குவரத்தில் வடதாரகை, குமுதினி, நெடுந்தாரகை ஆகிய அரச படகுகள் பயணிகள் போக்குவரத்தில் ஈடுபட்டு வந்தன. வடதாரகை பயணிகள் படகு பழுதடைந்து திருத்தப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. புரெவி புயல் காரணமாக குமுதினி பயணிகள் படகும் பழுதடைந்ததால் நெடுந்தீவிற்கான அரசு போக்குவரத்துகள் முழுமையாக பாதிப்படைந்தன. இந்த விஷயத்தை அறிந்த அமைச்சர் இன்று தொடக்கம் நெடுந்தாரகை பயணிகள் படகினை சேவையில் ஈடுபடுத்த நடவடிக்கை எடுத்தார். உலகச் செய்திகள்.
கோவிட்-19 தொற்று நோய்க்காக சீனா தயாரித்த முன்னணி தடுப்பு மருந்தை ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் தரப்படுத்தியுள்ளது. இந்த தடுப்பு மருந்து 86% செயல்திறன் வாய்ந்ததாக இருந்தது என எமிரேட்ஸ் அரசு அறிவித்திருந்தது. 3ஆம் கட்ட மருத்துவ பரிசோதனைகளை தொடர்ந்து இந்த மருந்து உத்தியோகபூர்வமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என எமிரேட்ஸ் அறிவிக்கிறது. சீனாவின் தேசிய மருந்து உற்பத்தி குழுவான சீனோஃபார்ம் நிறுவனம் தடுப்பு மருந்தை தயாரித்திருந்தது. கடும்போக்குவாதிகள் சமீபத்தில் மேற்கொண்ட தொடர் தாக்குதல்களை அடுத்து கடும்போக்கு இஸ்லாத்தை கட்டுப்படுத்தும் நோக்கிலான யோசனையை பிரான்ஸ் அமைச்சரவை அங்கீகரித்துள்ளது. இதனை ஜனாதிபதி மேனுவல் மேக்ரான் சமர்ப்பித்திருந்தார். இது வெறுப்பை உமிழும் பேச்சுக்கள் போன்றவற்றுக்கு எதிரான சட்டத்திட்டங்களை இறுக்கமாக்குகின்றன. இதனை இஸ்லாத்தின் இலக்கு வைப்பதற்காக அரசாங்கம் பயன்படுத்துகிறது என விமர்சகர்கள் சாடுகிறார்கள். எனினும் கடும்போக்குவாதிகளின் பிடியிலிருந்து முஸ்லிம்களை விடுவிப்பதற்கான பாதுகாப்பு சட்டம் எதுவென பிரெஞ்சு பிரதமர் கூறுகிறார். சிந்துவெளி நாகரிகத்திற்கு உட்பட்டதாக நம்பப்படும் 7 இடங்களில் இருந்து கண்டெடுக்கப்பட்ட மட்பாண்ட எச்சங்களில் விலங்கு உற்பத்திகள் இருந்தமைக்கான ஆதாரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இவற்றில் எருமை மாட்டு இறைச்சியும் உள்ளடங்கும். ஹரியானா, உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் அமைந்துள்ள ஸ்தலங்கள் ஆய்வுக்குட்படுத்தப்பட்டன. ஆய்வின் விவரங்கள் தொல்பொருளியல் விஞ்ஞானம் என்ற சஞ்சிகையில் வெளியாகியிருக்கின்றன. இதன் பிரகாரம் சிந்துவெளி நாகரிகத்தைச் சேர்ந்த மக்கள் இறைச்சியை புசித்திருக்கலாம் என ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள். அபிவிருத்தி செய்திகள். சுற்றுலா வலயங்களில் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த அமைச்சுக்களுக்கு இடையிலான கூட்டு வேலை திட்டம் அமலாக்கப்பட உள்ளது. இதற்கு சுற்றுலா நெடுஞ்சாலைகள், நீர்வளங்கள், மின்வலு, கிராமிய வீதிகள், உட்கட்டமைப்பு அபிவிருத்தி அமைச்சுக்களின் ஒத்துழைப்பு பெற்றுக் கொள்ளப்படும். சுற்றுலாத்துறை செயல்பாடுகளை மீண்டும் ஆரம்பிக்கையில் சுற்றுலா வலயங்களை அபிவிருத்தி செய்வது அத்தியாவசியமானது என அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார். விளையாட்டுச் செய்திகள். LPL 2020 கிரிக்கெட் போட்டித் தொடரின் உத்தியோகபூர்வ ஒலிபரப்பாளர் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம். முதலில் இங்கிலாந்து அணியின் இலங்கை சுற்றுத்தொடர் பற்றிய விவரங்கள். இங்கிலாந்து அணி ஜனவரி 2ஆம் தேதி இலங்கை வரவிருக்கிறது. இந்த வீரர்கள் காலி சர்வதேச மைதானத்தில் இலங்கை அணியுடன் 2 டெஸ்ட் போட்டிகளில் விளையாடுவார்கள். இது ICC உலக சாம்பியன்ஷிப் சுற்றுத்தொடரின் முக்கியமான சுற்றுத்தொடராக அமையும். இங்கிலாந்து அணி கடந்த மார்ச் மாதம் இலங்கை வந்திருந்தது. இந்த சுற்றுத்தொடர் கோவிட்-19 நெருக்கடி காரணமாக பின்போடப்பட்டிருந்தது. அடுத்து லங்கா பிரீமியர் லீக் சுற்றுத்தொடர் பற்றிய விவரங்கள். இந்த சுற்றுத்தொடரின் 17வது போட்டியில் கோல் கிளாடியேட்டர்ஸ் அணியை எதிர்கொண்ட தம்புள்ள வைக்கிங்ஸ் அணி 4 விக்கெட்டுகளால் வெற்றி பெற்றுள்ளது. முதலில் துடுப்படுத்தாடிய காலி அணி 7 விக்கெட்டுகள் இழப்புக்கு 168 ஓட்டங்களை எடுத்தது. தம்புள்ள வீரர்கள் 6 விக்கெட்டுகளை மாத்திரம் இழந்து வெற்றி இலக்கை அடைந்தார்கள். நேற்றைய மற்றொரு போட்டியில் ஜெஃப்னா ஸ்டாலியன்ஸ் அணியை எதிர்கொண்ட கண்டி டஸ்கர்ஸ் அணி 6 விக்கெட்டுகளால் வெற்றி ஈட்டியது. கடைசியாக விளையாட்டுத்துறை இலக்கிய விருது விழா பற்றிய விவரங்கள். இலங்கையில் முதல் தடவையாக ஏற்பாடு செய்யப்படும் விளையாட்டுத்துறை இலக்கிய விழா நாளை இடம்பெறவுள்ளது. இது விளையாட்டுத்துறை அமைச்சின் டங்கன் வைட் மண்டபத்தில் நடைபெறும். அமைச்சர் நாமல் ராஜபக்சே பிரதம அதிதியாக கலந்து கொள்வார். புகழ்பெற்ற கிரிக்கெட் வர்ணனையாளர்கள் பிரேமசார பசிங்க, பாலித்த பெரேரா ஆகியோர் கௌரவிக்கப்படுவார்கள். ஒலிம்பிக் பதக்கம் வென்ற சுசாந்திகா ஜெயசிங்கவும் தங்கப்பதக்கம் பெறுவார். விளையாட்டுச் செய்திகள். LPL 2020 கிரிக்கெட் போட்டித் தொடரின் உத்தியோகபூர்வ ஒலிபரப்பாளர் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம். வர்த்தக செய்தி. இன்று விமான போக்குவரத்து வணிகத்துறையில் முக்கியமான நாளாகும். இன்றைய தினம் ஏர்செலோன் நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டு 73 ஆண்டுகள் பூர்த்தியாகின்றன. இந்த நிறுவனத்திற்கு சொந்தமான முதலாவது விமானம் ரத்மலானையிலிருந்து பலாலியூடாக இந்தியாவின் மதுரைக்கு சேவையில் ஈடுபடுத்தப்பட்டது. 1948ஆம் ஆண்டு பிப்ரவரி 4ஆம் தேதி சுதந்திர தின வைபவத்தில் ஏர்செலோன் நிறுவனத்தின் 3 விமானங்கள் பறக்கவிடப்பட்டன. 1948 ஏர்செலோன் நிறுவனத்திற்கு சர்வதேச அங்கீகாரம் கிடைத்தது. பொருளாதார செய்திகள். அனுசரணை. அண்ணா 31க்கு நீங்க மகளுக்கு தங்கம் வாங்குவீங்கன்னு நான் எதிர்பார்க்க இல்ல. எந்த தங்கத்துக்கு தங்கம் கொடுக்க முடிஞ்சது எந்த LOLC கிரெடிட் கார்டு இருந்ததால. LOLC ஃபைனான்ஸ் கடன் அட்டை உங்களை மேலும் உயர்த்திட.
அடுத்த ஆண்டு நடுப்பகுதி அளவில் உலக பொருளாதாரம் மீட்சி பெற்று ஸ்திரமடையக்கூடும் என ஃபிஷ் ரேட்டிங் தரப்படுத்தல் நிறுவனம் எதிர்ப்பு கூறியிருக்கிறது. கோவிட்-19 தொற்று நோய்க்கான தடுப்பு மருந்துகள் மக்களுக்கு வழங்கப்பட்டு சமூக இடைவெளி பேணல் முடக்கப்படும் நிலையில் பொருளாதாரம் வலுப்பெறலாம் என அந்த நிறுவனம் கூறுகிறது. உலக பொருளாதார கண்ணோட்ட அறிக்கையில் அதன் எதிர்ப்பு கூறல் இடம்பெற்றிருக்கிறது. என் கணவன் எனக்கு தந்த மோதிரம் தான் என் வாழ்க்கை. எல்ஓஎல்சிக்கும் உங்களோட தங்கம் உயிரை போன்றது. உங்களோட தங்கம் எங்கள்கிட்ட இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஆயுள் காப்புறுதி தருவது நாங்க மட்டும்தான். நேரத்துக்கு தவணை செலுத்த முடியாம போனா உங்களோட தங்கத்தை உங்களுக்கு திருப்பி தருவதுதான் எங்கட நோக்கம். உங்களால தவணைய நேரத்துக்கு செலுத்த முடியாம போனா அதற்கு தீர்வும் நாங்க தருவோம். நான் எதிர்பார்த்த தொகையை விட அதிகம் கிடைச்சதும் இல்லாம வேலையும் சுலபமா முடிஞ்சு எனக்கு மதிப்புமிக்க பரிசும் கிடைச்சது. எல்ஓஎல்சியிடமிருந்து பெரும் சேவை தங்கத்துக்கு நிகரானது. எல்ஓஎல்சி ஃபைனான்ஸ் ரன்சவிரண்ய சேவை. தங்கம் காலநிலை அறிக்கை. வடக்கு கிழக்கு உபா மாகாணங்களிலும் அனுராதபுரம் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. சப்ரகம்புவ மத்திய மேல் மாகாணங்களிலும் காலி மாத்தறை மாவட்டங்களிலும் பல இடங்களில் இரவு வேளையில் மழையோ இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் உள்ளதாக திணைக்களம் விடுத்துள்ள வானிலை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கோவிட் தொற்று பரம்பலை கல்வித் திட்ட அமலாக்கலுக்கு முட்டுக்கட்டையாக கொள்ள வேண்டாம் என ஜனாதிபதி வலியுறுத்தல். வரவு செலவு திட்டம் 3ஆம் வாசிப்பின் மீதான வாக்கெடுப்பு இன்று பாராளுமன்றத்தில். நேற்று கோவிட் தொற்று உறுதிப்படுத்தப்பட்ட 694 பேருடன் திவுளப்பிட்டிய பாலியகுட சிறைச்சாலை கொத்தனை 26,500ஐயும் தாண்டியுள்ளது. இன்று சர்வதேச மனித உரிமைகள் தினம். கோவிட்-19 தொற்றுக்காக சீனா தயாரித்த தடுப்பு மருந்தொன்றுக்கு ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அங்கீகாரம். இங்கிலாந்து அணி அடுத்த மாதம் டெஸ்ட் தொடருக்காக இலங்கை விஜயம். இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன. எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கை நண்பகல் 12:45 இடம்பெறும்.